ஏமன் வந்துடுறான்ல ப்ரோ 7 மணிக்கு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன சொல்றது தூங்கி எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடி ஏமன் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்து டக்குன்னு வந்துடுறான், தூங்காம கொள்ளாம வந்து நிற்கிறான். அதுதான் அப்புறம் டிசிப்ளின், அதுதான் வேலை செய்யும். இத்தனைக்கும் குமாரோட வியூஸ் கம்மி தான், 3000 வியூஸ் 2000 வியூஸ் தான் ஏமன் எடுக்கிறான். கம்பேர் பண்ணி ஒரு தட்டில் தராசில் வச்சு பார்த்தா இவன் தான் கரெக்டாகிறான். அப்போ யோசிச்சு பாருங்க. நான் எல்லாமே பார்த்து தான் பண்ணுவேன், சும்மா நினச்சிலாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு நான் அவன்கிட்ட டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும்ல, நான் 10 நாளில் 10 நாளுமே வரணும். 10 நாள் ஒரு நாள் வந்துட்டு 9 நாள் லீவ் போடுறதுலாம் நமக்கு செட் ஆகாது. வெளியே போடான்றேன். இந்த வெளியே யாரை வேணாலும் வெளியே நிற்க வைக்க முடியும் என்னால். அந்த பவர் என்கிட்ட இருக்குது. வெளியே நின்று தான் வெளியே நின்று தான் ஆகணும். இன்றைக்கி எப்படி அவனுமே எல்லாம் பிடிஎஸ் எம்பிடிஎஸ் எந்த பிடிஎஸ் எந்த பூல் பிடிஎஸ் எல்லாமே வெளியே நிற்க வச்சு 1,70,000 வியூஸ் எடுக்கலையா? அந்த மாதிரி தான் எவனுமே தேவையில்லை. எப்போவுமே பண்ணணுன்னா அது எப்போ என்ன வேணால் பண்ணிட முடியும். அது கரெக்டாக டிசிப்ளின் வேணும். எனக்கு டிசிப்ளின் தான் எனக்கு பிடிக்கும். அதை தவிர வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்க மாட்டேன். அவன் நல்லா விளாட்னா கூட பரவாயில்ல, அவன் வேலையை மட்டும் சிறப்பாக செய்யணும். எனக்கு வேலை செய்கிறவன் மட்டும் தான் வேணும். வேலை செய்கிறவனை கம்பெனியில் வச்சுக்கிட்டு நம்ம நான் சூத்த அடிக்கிறது கூப்பிட்டு வந்து வேஸ்ட் அது வேஸ்ட். அவ்வளோதான். அவன் டன் அண்ட் டஸ்டட். அவனோட முடிஞ்சிருச்சு. அவன் இனிமேல் அவன் வரவும் முடியாது, வாய்ப்பு இல்லை, கஷ்டம் தான் இனிமேல். ஏன்னா மறுபடியும் அவனை நான் ஒரு 30 நாள் 1 மாதம் டிசிப்ளின் பார்த்துட்டு தான் நான் வருவேன். இல்லைன்னா கஷ்டம்தான். தலை அவனுக்கு வந்து குமாருக்கு வந்து குமார் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நான் காலையில் ஸ்ட்ரீம் வரதே நிப்பாட்டினேன். நான் வரலன்னா தான் அவனை போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தா அதை யூஸ் பண்ணி இப்போ 10 மணிக்கு வருது, 11 மணிக்கு வருது, 12 மணிக்கு வருதுன்னு சீன் போட்டுட்டு இருந்தான். சரி செட் ஆகாது காலையில் வியூஸ் நக்கின்னு சொல்லிட்டு நான் 7 மணிக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் வந்து முடிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏமனுக்கு வியூஸ் போகலான்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று முந்தா நான் பாதியிலே 11:30 மணிக்கே போயிட்டேன். நான் குமார் நீ ஏமன் நீ பார்த்துக்கூடா அப்படின்னு. எவன் பண்ணுறானோ அவனுக்காக நான் எல்லாமே பண்ணி கொடுப்பேன். எவன் டிசிப்ளினாக இருப்பானோ அவனுக்காக நான் நிற்பேன். எவன் வேலை செய்ய இல்லையோ அவன் எவ்வளோ பெரிய புளுத்தியாக இருந்தாலும் அவனை மறக்கடிப்பேன். அவ்வளோதான். அதில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதுதான் வந்து முக்கியமே. வேலை செய்யணும், சூத்து வேலை செய்யணும், அவ்வளோதான். அது எனக்கெல்லாம் பயங்கர கோவம் வரும். 7 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கிறேன். எனக்கெல்லாம் எவனை பார்த்தாலும் கோவம் வரும். பொட்டை எவன்டா ஒரு செகண்டுக்கு காசு, அந்த காசுக்கு வேலை செய்ய வக்கில்லாத நாய்ங்க எதுக்குடா இங்கே இருக்கிறீங்க, வெளிப்பட நாய்கள் அப்படின்னு கோவம் வரும் எனக்குலாம். அது எனக்கு ரொம்ப கோவம். எனக்குலாம் பயங்கரமாக முதுகு வலிக்குது, பயங்கரமாக கழுத்து வலிக்குது. அது நினச்சி எனக்கு வயிற்று வலிக்கும். கோவம் அப்படி பற்றிக்கிட்டு வரும். வேற என்ன பெரிய புளுத்தியா 3 மணி நேரம் தான் ஸ்ட்ரீம் போடுவான் அந்த நாய் அப்படின்ற மாதிரி வரும் எனக்குலாம் கோவம். ஸ்ட்ரீம் பண்றதா ஒழுங்கா ஸ்ட்ரீம் பண்ணணும். ஒரு வேலை செய்யறதா ஒழுங்கு மேல வேலை செய்யணும். ஓப்பிடிக்கிற நாய்ங்க எனக்கு பார்த்தாவே பிடிக்காது. எனக்கு நான் உண்மையாக சொல்றேன், நான் பயங்கரமா கோவம் வரும் எனக்கு. அது என்ன, நான் ஒரு கிளான் லீடர், நான் வரேன் காலை முதல் நைட் வரைக்கும். இந்த பொட்டைகளுக்கு என்ன கோவம் வருது? லவ்லே கப்பல் வளரல, ஒரு காசு சேர்த்து வைக்கல, ஒரு அடுத்த கட்டத்துக்கு போற நாய்ங்க 3 மணி தான் புளிச்சு ஸ்ட்ரீம் போடுவானுங்களா? பெரிய புடிங்களா அவனுங்க? மயில பண்ணுவானு அப்படியே பார்த்தா ஏன் கோவம் கிளப்பி விடாதீங்க ப்ரோ. நானே வெறியில இருக்கேன். நான் ஆள் இருக்கட்டும், நான் போவோம் கூட 4 காலில் வரைக்கும் ஸ்ட்ரீம் போடுற பாருங்க. நான் வேற செய்ய வக்கலாத நாய்ங்களுக்கு வேற சப்போர்ட் வேற. நீங்க சூத்தியா போய் பாருங்க. வடக்கெல்லாம் தலையில கல்லு தூக்கி வச்சுட்டு 7 மாடி ஏறி போறான் 500 ரூபாய் சம்பளத்துக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு 24 மணி நேரம் ஸ்ட்ரீம் பண்றோம் நம்ம அப்படின்னு எனக்கு தோணும். ஊரை விட்டு வந்து இங்க உட்காந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் உட்காந்து விட்டுட்டு இங்க வந்து வேலை செய்யறான் 12 மணி நேரம் காலில இருந்து நைட் வரைக்கும். திமிர் எடுத்து எல்லாம் திமிர் கூலி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறானுங்க. நான் இங்க சப்போர்ட் மயிர் வேற. நீங்க செருப்புல நானே சொல்லிட்டு இருக்கிறேன், செருப்புல அடிங்க எல்லாத்தையும் அப்படின்னு. வேலை செய்ய துப்புலாத நாய்ங்கள. குமார்னு சொல்ல எல்லா புடிங்களையும் தான் சொல்றேன். ஸ்ட்ரீம் போடாத எல்லா புடிங்கி நாய்களையும் தான் சொல்றேன் நானு. சூத்தியா என்ன புடுங்கிறதுக்கு இருக்கிறானு அவனுங்களா? சும்மா அப்படியே நாடகம் ஆடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அப்படியே சப்ஸ்கிரைபர் ஏத்துறதுக்கு வியூஸ் ஏத்துறதுக்கு மட்டும் ஒரு நாடகம் டபுக்கிட்டு டான்ஸ் போட்டுட்டு நாய் ஆட்டம். அப்புறமேட்டு செருப்படி உட்காந்துட்டு கை ஜட்டிக்குள்ள கை விட்டுட்டு அம்பிய மேலே கீழே ஆட்டிக்கிட்டு எச்சு துப்புடான்னு பேசிட்டு இருக்கு போய் அவங்ககிட்ட.
எனக்கு தெரியாது நினைச்சிட்டு எவன் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கிறான், எவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எவன் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறான், எவன் ஓப்பி அடிச்சிட்டு இருக்கிறான், எவன் உள்ள உட்காந்து ஸ்பான்சர் கிட்ட சப்பி பொழைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது நினைச்சிட்டேன். எல்லாருமே தெரியும் எனக்கு. நான் அப்படியே பொறுமையாகிறேன், பொறுமையா போயிட்டு இருக்கிறேன். போ போ போ, எல்லாரும் கையில எல்லா விரலும் ஒரே மாதிரி இருக்காது, போய் தொலை அப்படின்னு விட்டுட்டு இருக்கிறேன் நான். வேற இப்போ பெரிய சப்போர்ட் மேல வந்துருக்கீங்க அப்படியே. நீங்க என்னைக்கா ஒழுங்கா நீங்க ஒழுங்கா ஸ்டீம் போடாத என்னைக்கா கேள்வி கேட்டீங்களா? நீங்க போய் நீ என்ன பெரிய பூலாடா, நீங்க ஸ்டீம் போட மாட்டியாடா அப்படின்னு கேட்க மாட்டீங்களா நீங்க? காலைல ரேங்க் புஷ் பண்றோமே, காலைல நேரமா லைவ் வரணும், வந்து ஒரு கிளான் லீடருக்கு ஹெல்ப் பண்ணணும், அது கிடையாது. பேட்டரி அல்டிமேட் ராயல் வந்திருக்குது, அதுல ரேங்க் புஷ் பண்ணி கண்டென்ட் போடலாமே, அது கிடையாது. எதுவுமே கிடையாது. ஓபி மயிர் வார பேடிக்கலாம் நாய் மாதிரி வார அதுதான் முடிக்கிறேன் நானு. வாரோட ஒரு பூல வேணார் வார எல்லாமே முடிக்க விட மாதிரி எல்லா நாய்களும் வார பேடிக்கிற நாய்களுக்கு எதுக்கு வாரு எடுக்கிற? அடுத்து 4 பேர் தரமா சேல்ஸ் எடுத்து எல்லா புடிங்கி வியூஸ் எடுத்து அவளுக்கு கொடுக்குற பாருங்க. நான் அப்ப நாய் மாதிரி நக்கு போடுங்களேன், அப்ப தெரியும் அவங்களுக்கு. அப்புறமேட்டு டிசிப்ளின் என்ன மயிருன்னு அவ்வளவு கோவம் உள்ள வச்சிருக்கேன். நான் எதுவுமே காமிக்காம அப்படியே எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே கடந்து போயிட்டு இருக்கேன் நான். சார்ஜோ பையனுங்க கண்ணெல்லாம் எனக்கு ரெட்டா எரியுது. இத்தனைக்கும் ஒரு நாள் லீவ் போடாம போட்டுக்கிறேன் நான். மார்வெல் ஸ்கை